Please subscribe Sadhguru Sai Creations. ஒரு ஃப்ரெஷ் இருக்கும் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய. ஸோ இந்த பொடி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இதை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இருக்கிற சூடையும் அதிகப்படுத்திக்கிட்டு நம்ம வியாதியை பெருக்கிக்க வேண்டாம். ஸோ அதனால் வாரத்தில் ஒரு தடவையாவது நல்லா ஊற வச்சு குளிங்க. இந்த பவுடரை வச்சு குளிக்கிறதுக்கு அதான் நம்மளோட முக்கியமான விஷயம்னா, நம்மளோட வாழ்க்கையே நம்மளுடைய லைஃப் லைனை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கான விஷயம் குளியல்லையே இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு 4 வகையான பொடி நிறைய இருக்குது. குளிக்கிற பொடி இன்றைக்கி வந்து நிறையா இருக்குது. அதில் முக்கியமாக 4. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. குளிக்கிற விஷயத்துக்கு குறை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் நல்லா தானே குளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் நல்லா குளிக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இல்லை. அதாவது மழை வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மழை பெய்யும் போது இந்த மழை பாருங்களேன் ஒரு லைட்டாக தோறிட்டு சூட்டை கிளப்பிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி சூட்டை கிளப்பிடுச்சுவாங்க. பூமி சூட்டை கிளப்புறது மட்டும் கிடையாது, மனிதனுடைய சூட்டையும் கிளப்பிடுறது தான் பார்த்திங்கன்னா அரைகுறை குளியல். சரி, ஏன் இன்றைக்கி எனக்கு குளியல் பற்றி பார்க்குறோம்னா, இந்த குளியல் முறை அப்படின்றது மேலே உள்ள அழுக்கு மட்டும் கிடையாது, உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அழுக்கையும் சேர்ந்து கிளென்சிங் பண்ணும். குளிக்கிற விஷயத்தில் நிறைய முறைகள் இருக்குது. பார்த்திங்கன்னா தலையிலேருந்து குளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தவறான முறை. காலையிலேருந்து நினச்சிட்டு வரணும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளத்தில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, படியில் இறங்குறாங்க. ஃபஸ்ட்டு எதுன்னு நிற்கும், கால் தான் இருக்கும். இந்த கால் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகுது. எல்லா உடல் உறுப்புகளுடைய விதைகளும் கால் பாதத்தில் இருக்குது. அதனால தான் பாத அழுத்த சிகிச்சை முறை, இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிமுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிமுலேட்டர் காலுக்கு மட்டும் இல்லை, தலைக்கும் உண்டு, உள் உறுப்புகளுக்கும் உண்டு, 72,000 நாடிகளுக்கும் உண்டு. நம்மளுடைய எத்தனை உயிர் சத்துக்கள் இருக்கிறதோ அத்தனையும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு சக்தியும் உண்டு. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க, குளிக்கிற முறையில் ஃபஸ்ட்டு நம்ம ஷவர்லேயே குளித்தாலும் காலை காமிச்சு, அதுக்கப்புறம் முட்டி, தொடை, வயிறு பகுதி, அதுக்கப்புறம் தலைக்கு வரணும். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நீண்ட ஆரோக்கியத்தையும் உடல் சூட்டை, நீங்கள் அவசரத்தில் வேணால் குளிங்க. காலையிலேருந்து இப்படி வந்து பாருங்களேன், டக்குன்னு நீங்கள் குளிச்சுட்டு போகலாம். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டக்குன்னு என்ன பண்ணுறோம், டைம் கம்மியாக இருக்கும், ஆஃபீஸ்க்கு வேகமாக ஓடுவோம். ஐயோ 5 நிமிஷமா தலையிலையாவது நினச்சிட்டு போயிடுவோம். அந்த தூக்கத்தை கலைச்சிக்கிறதுக்கு மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. உடல் உள்ளுறுப்பில் இருக்கக்கூடிய அழுக்கை யாருமே நீக்கிறது கிடையாது. அதுதான் ஒவ்வொரு உறுப்பாக நம்ம சூடாகிக்கிட்டே இருக்கும். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய கிட்னி, அதுக்கப்புறம் லிவர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூட்லேயே கருகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஆஃபீஸ்க்கு வேகமாக ஓடுறோம், ஐயோ டைமாக இருக்குது அந்த அவசரமாக குளிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதாங்க தவறே இருக்குது. நம்ம அதுக்கு தான் நம்ம சாப்பிட்றதுக்கு எப்படி நேரம் ஒதுக்குறோமோ அது கூட இப்போ நம்ம ஒதுக்கிறது கிடையாது. ஆனால் குளிக்கிறதுக்கு அதான் நம்மளோட முக்கியமான விஷயம்னா, நம்மளோட வாழ்க்கையே நம்மளுடைய லைஃப் லைனை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கான விஷயம் குளியல்லையே இருக்குது. ஸோ அழுக்க மட்டும் நம்ம போகிறதுக்காக குளிக்கிறது கிடையாது, நம்மளுடைய உள் உறுப்புகளையும் சரி செய்ய வேண்டும். ஸோ இப்போது நம்மளுடைய அழுக்குகளுக்கு மட்டும் கிடையாது, சக்தி ஓட்டத்தையும் நம்ம குளிக்க வைக்கணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 5 வகையான சத்துக்கள் இருக்குது, அதான் 5 எலமெண்ட்ஸ். அப்புறம் 9 ஓட்டை இருக்குது. இது வழியாக எல்லா தேவையில்லாத நெகட்டிவிட்டியையும் நம்ம போக வைக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் அழகாக ஒரு அற்புதமான ஒரு 4 வகையான பொடி நிறைய இருக்குது. குளிக்கிற பொடி இன்றைக்கி வந்து நிறையா இருக்குது. அதில் முக்கியமாக 4. இந்த 4மே பார்த்திங்கன்னா, ஒன்று சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு மூலிகை, அதுதான் பார்த்திங்கன்னா உசிலம்பொடி. இன்றைக்கி எல்லோரும் மறந்துட்டாங்க. உசிலம்பொடியை நம்ம தலைக்கு தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உடலில் சூடே இருக்காது. அவ்வளோ அழகாக குளிர்ச்சியாக இருக்கும். சளி பிடிக்கிற அளவுலாம் கிடையாது. உடம்பை எப்பொழுதுமே சூப்பராக ஒரு சில்னஸில் இருந்து வச்சுட்டு இருக்கக்கூடியதான் உசிலம்பொடி. இது நாட்டு மருந்துகளே கிடைக்கிது. அடுத்தது நம்மளுடைய உடம்பையும் மகிழ்விக்க வேண்டும், அதான் மகிழம் பொடி. அது ஒரு நாட்டுக்கு மருந்துகளே கிடைக்கிது. அதை வாங்கி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அது 1/4 கிலோ. ஆக உசிலம்பொடி 1/4 கிலோ, மகிழம்பூ வந்து ஒரு 1/4 கிலோ, வெட்டி வேர் பொடியாகவே கிடைக்கிது. அது இல்லைனா வாங்கி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். வெட்டி வேர் பொடியை வந்து ஒரு 1/4 கிலோ, ரோஸ்மேரி அற்புதமாக இருக்கும். இந்த ரோஸ்மேரிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. 4யுமே 1/4 கிலோ 1/4 கிலோ வாங்கி மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதோடு நம்ம சீயாக்காய் சேர்த்துக்கிறீங்களா, தாராளமாக சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இதுவே போதுமான விஷயந்தான். இந்த 4 பவுடர் சீயாக்காயோடு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 5 பவுடர் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த 5யுமே எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. குளிக்கிற தண்ணி ஊற்றுறீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம காலிலேருந்து வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த பொடி என்ன செய்யும், நான் தான் சொன்னேன் இல்லையா, உடல் சூட்டை தணிக்கும், சக்தியோட்ட பாதையை சீர் செய்யும், நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டியை கிளியர் பண்ணி கொடுக்கும், நம்ம எல்லா வகையான 5 எலமெண்ட்ஸ் பேஸையும் அழகாக ஈர்த்து கொடுக்கும். 9 ஓட்டை வழியாக உங்களுடைய தீய சக்திகளை எல்லாம் வெளியேற்றிவிட்டு நல்ல ஆறாக்களை உள்ளே இழுத்துக்கொள்ளும். இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பவுடரோடைய விசேஷம்.
இன்னும் வேறு என்னென்ன ஆட் பண்ணணுமா, உங்களுக்கு வாசனை திரவியங்கள் சேர்த்துக்கிறீங்களா, தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ இந்த முக்கியமான 4 சீயக்காய் சேர்த்துட்டிங்கன்னா 5, இது உங்களுக்கு வந்து அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணும். இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறீங்க, சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அழுக்குக்காக சேர்த்துக்குவாங்க. இதெல்லாம் நீங்கள் படிப்படியாக வேறு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த 4ம் சீயக்காவோட சேர்த்து 5ம் மிக மிக முக்கியமான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம தலையில் தேய்ச்சிக்கிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸாவது இருந்தீங்கனாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதை டெய்லி நம்ம 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சு குளிக்கிறதுக்கான நேரம் இல்லையா, டெய்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடல் பூச்சிக்காக சோப்பு போடுறீங்க இல்லையா, அது எவ்வளோ ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுது தெரியுங்களா. இதை அழுக்க டக்குன்னு எடுத்து விட்டுடும். அதேமாதிரி வேர்வை துவாரங்களுக்கு பார்த்திங்களா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த சுவாசம் நம்ம மூக்கோட 2 இது மட்டும் நம்ம சுவாசிக்கலை, நம்மளோட உடல் முழுவதும் சுவாசிக்கும். ஸோ வாசிக்க வேண்டும், சுவாசிக்க வேண்டும், ஃப்ரீனஸ் கொடுக்க வேண்டும், டைட் இருக்கக்கூடாது, ரிலாக்ஸேஷன் இருக்கணும். இது எல்லாமே இந்த குளியல் பொடியில் இருக்கும். அற்புதமான இந்த குளியல் பொடி வந்து அந்த காலத்தில் செய்து இந்த ஸ்கின்னோடைய ஆயில் தன்மையை அதிகரிச்சிருக்காங்க. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இது எப்பொழுதுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இதை குளிக்க ஆரம்பிக்கணும். அதேமாதிரி நீங்கள் குளிக்கும் போது அந்த தொப்புள் இருக்குது பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் நேரம் ஒரு பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னாக்கா உடல் சூடு அப்படியே காந்தம் இழுக்கிற மாதிரி இழுத்துரும். தலையில் உச்சியில் வைக்கிறீங்களா, காந்தம் இழுக்கிற மாதிரி இழுத்துரும். இந்த சூடையே பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். சூடு இல்லாத உடம்பு இருக்கக்கூடாது, அதனால் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும்னா இதை சொல்லணும். ஸோ உடல் அழுக்க நீக்கிறது, வாசமாகுது, சுவாசத்தை சரி பண்ணுது. அதே மாதிரி எல்லா வகையான உடல் உறுப்புகள் உள்ளே இருக்குது பார்த்திங்களா, அதில் உள்ள நெகட்டிவிட்டி கிளென்ஸ் பண்ணும், டீடாக்ஸ் பண்ணி கொடுத்துரும். அப்போ வியாதி ரொம்ப கம்மியாயிடும். அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை கூட இதை நீங்கள் பண்ணலாம். எப்போது ஊற வைக்கிற விஷயம்லாம் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைக்கிறீங்களா, நீங்கள் தொப்புளில் கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா, உச்சந்தலையில் வச்சுக்கிறீங்களா, ஸோ உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து குளிச்சு பாருங்கள். அப்போ தான் தெரியும் அதோடைய யூஸ் என்ன அப்படின்ட்டு. அவ்வளோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வேர்வை நாளங்கள் இருக்குது பார்த்திங்களா, காலங்கள் இருக்குது பார்த்திங்களா, எல்லாமே அதில் உள்ள அழுக்கு, நாள்பட்ட அழுக்கு எல்லாம் அடைச்சி போயிருக்கும். ஆயில் பட்டு அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும். ஆயில் ஃபேஸ்லாம் நிறையா இருக்கும். இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளென்ஸ் ஆகி பாடியாக இருக்கும். மானிட்டர் பண்ணும், பாடி மானிட்டர்னே சொல்லலாம் இந்த பவுடர். ஸோ அப்போ குளியலில் இவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்திங்களா. எப்போ குளித்தாலும் தயவுசெய்து கால் வழியாக போங்களேன். அழகாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க, குளத்தில் போய் குளிக்கும் பொழுது அழகாக பாருங்கள் சூடு எந்த அளவுக்கு செட் ஆகும்னா, அழகாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குளத்தில் தண்ணி அப்போ சுத்தமாக இருந்துச்சு, இப்போ கிடையாது. வாயில் தண்ணியை வச்சுக்குவாங்க. ஃபஸ்ட்டு வாயில் தண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே மெல்லமாக இறங்குவாங்க. ஒவ்வொரு படியிலையாக இறங்கி கழுத்தளவு தண்ணியில் அப்படியே நின்றுட்டு அந்த தண்ணியை அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு 10 நிமிஷம் தண்ணிக்குள்ளே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கையில் துப்புனீங்கனாக்கா அந்த தண்ணி சூடு கொதிக்கும். அப்படியே உடல் சூடு ஃபுல்லாக அப்படியே அப்சர்வ் பண்ணுறது நம்ம கண்கூடாக பார்க்கறதுக்கு தான். அதை நம்ம என்ன பண்ணுவாங்க, துப்பிடுவாங்க. அப்போ பாருங்கள், நார்மலான உடம்போட சூடை நம்ம இப்படி கேட்கும்போது எப்படி தணிக்குது பாருங்கள். 9 ஓட்டையில் ஒரு வாய், முக்கியமான ஒரு வாய் ஓட்டை, அது திருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாய்னா நம்ம சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாமே சொல்வது எல்லாமே சூப்பராக இருக்கும். அதனால் வயிறு கெட்டு போகாது, வாய் துர்நாற்றம் இருக்காது, உடலில் துர்நாற்றம் இருக்காது. ரொம்ப நாள் சொல்லுவாங்க எல்லாரும் தேடிட்டு போகிற விஷயம் இந்த பாடி ஓடர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்வை துர்நாற்றம், கற்றாழை நாத்தம் சொல்லுவாங்க. பெண்களுக்கெல்லாம் நிறைய பேர் இது வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகிறதுக்கே சங்கடப்படுவாங்க. பார்த்திங்கன்னா கற்றாழை நாற்றம் வந்து பார்த்திங்கன்னா நாற்றம் இது வந்து எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல அப்படிமா. கற்றாழை நாற்றம் வந்து குறையணும்னு கேட்டிங்கனாக்கா கடுக்காய் பெஸ்ட்டு. இதை மட்டும் மற்ற குளிக்கிற விஷயம்லாம் வச்சுக்கோங்க. இந்த கடுக்காய் பவுடரையும் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா கற்றாழை நாற்றம் குறையணும். அது வந்து எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஆர்ம்லாம் பயங்கரமான ஸ்மெல் இருக்குது, வேர்வை இருக்குது அப்படின்னாக்கா இந்த சண்டே மட்டும் இந்த பவுடரோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடுக்காய் பவுடரையும் சேர்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாட் ஓன்லி அண்டர்ஆர்ம், பர்சனல் பார்ட் எங்கே வேணாலும் போடுங்க. இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஏரியாலாம் அப்படியே பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷனே இருக்காது. உடம்புல நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் எத்தனையோ நுண்கிருமிகள் இருக்குது. பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். பார்த்திங்கனாக்கா ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் மைக்ரோஸ்கோப்லேயே வச்சு பார்த்திங்கனாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்மியாக தெரியக்கூடிய ஒரு பூச்சிலாம் உடம்பு மூஞ்சில் இருக்குமா. அப்போ இதை கண்டுபிடிச்ச ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபேஸில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா சோப்பெல்லாம் போட்டுட்டு கழுவிட்டு படுப்பாராம். ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த இது இருக்குமா. அது பார்த்திங்கன்னா என்ன ரீசன்னா, நம்மளுடைய வேர்க்கால்கள் உள்ளே இருக்குது பார்த்திங்கன்னா பொந்து மாரி அதில் போய் உட்காந்துருக்குமா. நம்ம எப்போ தூங்குகிறோமோ அப்போ தான் வெளியிலே வருவாங்க. நம்ம வந்து உள்ளே போன பிறகு நம்ம மேலே எவ்வளோ வாஷ் பண்ணாலும் வேஸ்ட். அப்போது உள்ளே என்னாகும், நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி அப்ளையன்ஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுட்டு படுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது அப்பேற்பட்ட நுண்கிருமிகளையும் அழித்துவிடும். உடம்புலே தங்காதான். இந்த ஸ்மெல்லுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக டெட் ஆகிடுமா. ஸோ கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளோ நம்ம உடம்புல நடமாடிட்டுருக்கு, அதெல்லாம் கிளென்ஸ் பண்ணிடணும். ஸோ நோயற்ற வாழ்வும் நல்ல நறுமணத்தோட சுவாசிக்கிற நாடியையும் நம்மளுடைய கண்ணாடியில் மூடியில் இந்த ஃபேஸை பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாமர் இருக்கணும்.
அதே மாதிரி கவர்ச்சிகரம் இருக்கணும், அட்ராக்ஷன் இருக்கணும், வசீகரம் இருக்க வேண்டும். இந்த குளியல் பொடியில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மகிட்ட இந்த குளியல் வந்து பார்த்திங்கனாக்கா நார்மல் அழுக்கு மட்டும் இல்லை, திருஷ்டியே உடம்புல நிற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உசிலம் பொடிக்கு அப்பேற்பட்ட ஒரு குணம் உண்டு. வெட்டி வேருக்கு அவ்வளோ பெரிய குணம் உண்டு. ரோஸ்மேரிக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. இந்த குளியல் பொடிக்கு இது அழகாக யூஸ் பண்ணலாம். அதேமாரி கற்றாழை நாற்றம் இருக்கிறது அப்படிங்கிறவங்க கடுக்காய் சேர்த்துக்கலாம். மற்றவங்களாம் கடுக்காய் சேர்த்துக்க தேவையில்லை. எனக்கு பாடியில் வந்து ஸ்மெல் அதிகமாக இருக்குது, ஸ்வெட்டு ஸ்மெல் அதிகமாக இருக்குது, கற்றாழை ஸ்மெல் நல்ல பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். கற்றாழையோட இந்த கற்றாழை நாற்றம் இருக்கிறவங்க இந்த மாதிரி பவுடரோட கடுக்காயையும் சேர்த்துக்கிட்டு நல்லா உடம்புல ஊற வச்சுக்கோங்க. அண்டர்வார்ம்லாம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளித்து பாருங்கள். ஒரு ஃப்ரெஷ் இருக்கும் பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய. ஸோ இந்த பொடி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இதை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, குளிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த சிலிப்பி விட்டுட்டு காக்கா குளியல் குளித்தோம்னா இருக்கிற சூடையும் அதிகப்படுத்திக்கிட்டு நம்ம வியாதியை பெருக்கிக்க வேண்டாம். ஸோ அதனால் வாரத்தில் ஒரு தடவையாவது நல்லா ஊற வச்சு குளிங்க இந்த பவுடரை வச்சு. இல்லையா, சோப்புக்கு பதிலாக இதையும் போட்டு யூஸ் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ஹெல்த் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.